கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம், நீங்கள் 10-17 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். 18 வருஷமாய் கூனியாயிருந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இந்த திருமறை பகுதியை வாசித்த பொழுது நான் இன்றைக்கு கொடுக்கிற தலைப்பேர் சேஞ்ச் மை லொகேஷன். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே மகா பாவியாயிருந்தேன். ஆண்டவராய் இயேசுவின் அன்பு என்னை தொட்டதினாலே அவருடைய பிள்ளையாய் மாற அவர் கிருபை கொடுத்தார். பாவி என்கிற இருப்பிடத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு நான் கடந்து வந்தேன். பலர் வல்லமையாக ஆண்டவருக்குள் வாழ்ந்திருப்பார்கள், ஊழியம் செய்திருப்பார்கள். சில நெருக்கடிகளிலே அவர்கள் பின்வாங்கி தெய்வத்தை விட்டே தூரமாய் போயிருப்பார்கள். ஆகவே நல்ல ஆன்மீக ஸ்தானத்திலிருந்து பின்வாங்குகிற ஸ்தானத்திற்கு அவர்களுடைய இருப்பிடம் மாறி இருக்கிறது. இந்த பெண்ணுடைய திருமறை பகுதியை வாசித்த பொழுது 3 காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். முதலாவது, ஆண்டவராய் இயேசுவானவர் அவளை தொடுவதற்கு முன்பாக, அவளை மீட்டு அவளை விடுதலை செய்வதற்கு முன்பாக அவளுடைய நிலைமை என்ன? பரிதாபமான நிலைமை. அதாவது இளையகுமாரனை போல அவளுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. ஏனென்றால் கூனியாய் இருந்தாள். மற்றவர்களைப் போல நிமிர முடியாத ஒரு நிலையிலே இருந்தாள். அவள் பிறந்ததிலிருந்து கூனியிலே, இடைப்பட்ட காலங்களிலே கூனியாய் மாறினாள். ஆகவே அந்த வியாதியினாலே அவளுடைய நிலைமை பரிதாப நிலைமை. 2வது, அவளுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியின் வாழ்வு. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வந்தது? ஒருவேளை அவள் ஜெபித்திருக்கலாம், தெய்வத்தை நோக்கி கதறி இருக்கலாம், பதில் வரவில்லை என்கிற எண்ணம் வரும்பொழுது அவளுக்குள்ளே ஒரு தோல்வியின் அந்த வாழ்வாக இருக்கலாம். அவளுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே அவள் சோர்ந்து போன ஒரு நிலையாயிருக்கலாம். ஏன் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இருக்கிற இந்த பெண்ணை போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். பரிதாபமான வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கை, ஒருவேளை சோர்ந்து போகிற வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவர் 4 காரியங்களை செய்தார் என்பதை 2வது குறிப்பிலே சொல்கிறேன். முதலாவது, அவளை கண்டார். 2வது, அழைத்தார். 3வது, தொட்டார். 4வதாக அவளோடு பேசினார். இந்த 4 காரியங்களை ஆண்டவர் செய்த பிற்பாடு அவளுக்கு விடுதலை கிடைத்ததை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் உங்களை காண்கிற தேவன், ஆண்டவர் உங்களை அழைக்கிற தேவன், ஆண்டவர் உங்களை தொடுகிற தேவன், ஆண்டவர் உங்களோடு பேசுகிற தெய்வம். இதை மறந்து விடாதிருங்கள். 3வதாக, ஆண்டவர் அவளை தொட்டபோது அவளுடைய பலவீனமானது மாறி பூரண சுகமடைந்தாள். அவளுடைய கூனியின் தன்மை மாறி நிமிர்ந்து போனாள். அவள் துதிக்காத அவள் இவ்வாறு நிமிர்ந்து துதிக்க ஆரம்பிக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தொடும் பொழுது தரித்திரங்கள் மாறுகிறது, அவமானங்கள் மாறுகிறது, நெருக்கங்கள் மாற்றுகிற வல்லமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துகிறார். இந்த பெண்மணிக்கு அவளுக்கு பலவீனப்படுத்துகிற ஆவி, அதே சமயத்திலே சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். ஏன் அவளை கட்டி வைத்திருந்தான் எனக்கு உங்களுக்கு தெரியாது. அவள் தான் கட்டப்பட்டதையும் பலவீனமாவை ஆவி உடையவள் என்பதை அவள் அறியாதிருந்தாள், ஜெப ஆலய தலைவன் அறியாதிருந்தான், ஆராதிக்கிற மக்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அறிந்திருந்தார். இவளை சாத்தான் கட்டி வைத்திருந்தான். பலவீனப்படுத்தும் ஆவி என்று சொல்லப்படுகிறது. நமக்கு தந்தரில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் என்ன? பலப்படுத்தும் ஆவியானவர். ஆகவே இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியும் சாத்தானின் கட்டுக்குள்ளே இன்னைக்கு அநேகர் அங்கே கடந்து போவதற்கும் அடிமைத்தனத்திலே சிக்கிக் கொள்வதற்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, பாவமா இருந்தால் நாம் அதிலே அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொள்வோம். 2வதாக, அறியாமை. ஆகவே அறியாமையிலே வேத வசனத்தையும் தேவனை குறித்த அறிவிலே நாம் வளரவில்லை என்றால் நாம் பாவ கட்டிலும் சாத்தானின் அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. 3வதாக, ஜெபிக்க அழைக்கப்பட்ட நாம் ஜெபிக்காததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தானின் போராட்டங்கள் நம்முடைய வாழ்வில் வர வாய்ப்பு உண்டு. தேவன் நமக்கு கொடுத்த வரங்களிலும் உக்கிரான பொறுப்புகளிலும் ஆசீர்வாதங்களிலும் ஆண்டவருக்கு உண்மையற்றவர்களாய் வாழும்போது சாத்தானின் கட்டுகளிலே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அநேக சமயங்களே withdrawal from the service of God, தேவனுடைய பணியை விட்டு, தேவனுடைய ஊழியத்தை விட்டு
நாம் ஒதுங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பாதுகாப்பை இழந்து நம்முடைய ஜீவியத்திலே சாத்தானின் கட்டிலே அகப்பட வாய்ப்பு உண்டு. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நானும் நீங்கள் வாழ்வோமானால் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம், மறுமதிப்பீடு செய்வோம், ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த பெண்ணுக்கு கொடுத்த விடுதலையை ஆண்டவர் நம்ம தருவாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். பலவீனமாக சுகவீனமாய் இருக்கிற மக்களை சுகப்படுத்தும். அதே சமயத்திலே சாத்தானை கட்டினாலும் பலவீனப்படுத்துகிற ஆவினாலே பீடிக்கப்பட்ட மக்களை நம்முடைய கண்கள் கண்டு அவர்களை விடுவிக்க நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்களும் ஆண்டவரே, எங்கள் இருப்பிடங்களை, ஆன்மீக வாழ்க்கையிலே எங்கள் இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளாதபடி விழிப்போடு ஜாக்கிரதையாக உம்மோடு சேர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.